கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இறப்புக்கும் பிறப்புக்கும் பிறப்புக்கு இறப்புக்கு இல்லை, நிச்சயமாக இடைவெளி இருக்குது. காலம் கணிக்க முடியாது, ஆளாளுக்கு மாறுது. நீங்கள் செஞ்ச கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி காலம். உங்களுக்கு சீட்டு கட்சிச்சுன்னா சீக்கிரம் போயிடுவீங்க, அதாவது சீக்கிரம் வந்துடுவீங்க. சீட்டு கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு தான் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னு பொறுத்து தான் உங்கள் பிறவி, அடுத்த பிறவி. அதனால் இறப்புக்கு இருக்கிற மாதிரியே இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைவெளி நிறைய இருக்குது. அங்கே எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா இருக்குது. அந்தராத்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் செத்துட்டு பிறவி அடுத்த பிறவி எடுக்கிறது இல்லை, அப்படியே நின்றுவாங்க. பிடாரி, அவங்க பேர் பிடாரி அல்லது பிசாசு இல்லை தெய்வம். கருப்பையன் அப்படின்றது ஒரு பிடாரி. ஒரு மனிதன் செத்து விட்டு திரும்ப வரல, அவனுக்கு பேர் பிடாரி. அது அவனை போய் கும்பிட்டா நல்லது நடக்கும். வரோம் எல்லாருக்கும் நல்லது நடக்குமானா கெட்டதும் நடக்கும். நீங்கள் உடம்போடு இருக்கிற பிடாரி, அவன் உடம்பு இல்லாமல் இருக்கிற பிடாரி. அந்த மாதிரி செத்து விட்டு பிடாரி ஆகிருக்கணும் உண்டு. ஒரு ஆண் கல்யாணம் ஆகாமல் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பேர் பிரம்மராட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் செத்து விட்டால் மோகினி, பிறக்கல, காமத்தை அனுபவிக்காமல் காம வெறியோடவே வேட்கையோடவே போயிட்டாங்க, அவங்க அனுபவிக்கலை, அந்த ஸ்டேட்டஸ்க்கு மோகினி, பிடாரி. கடவுள் தேடிட்டு செத்து போயிட்டாரு, முனியாண்டி, முனி இப்பெல்லாம் இல்லை. பித்தியாருக்கு உதவி செய்யணும்னு போனவர் பிடாரி. இது மாதிரி நிறைய சிறுதேவி ஐயனார், இதெல்லாம் நான் பேசியிருப்பேன் பழைய வீடியோங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இது மாதிரி இறப்புக்கும் பிறப்புக்கும்னா இறந்துட்டு பிறக்காமே இருக்கணுங்கிறோம். அது இறந்தது இல்லை, செத்துட்டு. இறத்தல் என்பது இறைவனோடு சேர்க்கிறது. அது இறந்தவர் பிறப்பது இல்லை, வார்த்தை மாறுது. செத்துட்டு வரும் இறந்தவரும் ஒன்றும் கிடையாது. செத்தவர் திரும்ப பிறகு போகிறாரு, இறந்தவர் திரும்ப பிறகு போகிறதில்லை. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஸோ பிறவி மூப்பெடுத்துட்டு போகிறவர் திரும்ப வரமாட்டார். ஸோ அவருக்கு இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைவெளியே இல்லை, அவர் இறந்துட்டார். செத்துட்டு ஒரு தான் திரும்ப வருவார். அப்போது சாவுறதுன்னா என்னான்னு கேட்டால், தகவல் சொல்லாமையே மலமூத்திரத்தோடு போனால் அது பேர் சாவு. தகவல் சொல்லிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாரு, மலமூத்திரெல்லாம் அவராகவே கழிச்சிட்டு சந்தோஷமாக போகிறாரு அப்படின்னா அவர் இறந்தவர் அல்லது இறைவனடி சேர்றவர், சமாதி சாதிக்கிறவர். ரெண்டு விதம் இருக்குது. ஸோ இறப்புக்கும் பிறப்புன்னா இறப்பு எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து இருக்குது, வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீங்கன்றதை பொறுத்து இருக்குது, இல்லை மீண்டும் வரணும்னு நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. வரவே மாட்டேன், இங்கேயே நிற்பேன்ற மாதிரிலாம் இருக்குது. இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன போனாங்கன்னா செத்துட்டாங்கன்னா கோயிலெலாம் நட சாத்திடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு தான் பிடாரி கோயிலில் போய் தங்கிட்டு போகுதுன்ட்டு அதுக்கு ஒரு பிண்டம் குத்து அடிச்சு வைப்பாங்க, பிதர்லோகம்லாம் சொல்லி. அதுக்கு ஒரு ரோகம் இருக்குது, பிதர்லோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேய்ங்க பிசாசுங்கெல்லாம் வாழ்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது செத்துட்டுங்களாம் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் ஏன் அந்த பக்கம் அனலைஸ் பண்ணலன்னா, நான் சாவ போகிறது இல்லை, அதனால் நான் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறேன். சாவ போகிறீங்களா, சமாதி சாதிக்க போகிறீங்களா? ஐயா அப்போ உங்களுக்கு அது வேணாம், தேவையில்லை. அப்படி தானே? நான் குடிக்க போத்தேன்னா கிளப்பு எனக்கு வேணாம், அப்படி தானே? சாப்பாடே போதும், இது இங்கே இருக்கிற இந்த ஃபுட்டுங்களே சாப்பிட்டே சந்தோஷப்பட்டுலாம். மது பிரியர் நம்ம கிடையாது. இல்லை அப்படி மது பிரியப்பட்ட வீட்டில் வந்து குடிச்சிக்கலான்ட்டேன்னா இல்லை, அந்த பக்கம் வேணாம். பேய் பிசாசெல்லாம் வேணாம், இருக்குதாண்ணா நமக்கு வேணாம், எனக்கு வேணாம், நான் விட்டேன். சில பேர்லாம் இருக்கிறாங்க பேய்களை கூடவே வாழ்கிறவங்களாங்கிறாங்க. பில்லி சூன்யம் ஏவல் பண்ணின்னு அடுத்தவங்க வாழ்க்கையை கற்றுன்னு இருக்கிறாங்க. தாயத்துக்கு கட்டின்னு மந்திரம்லாம் கற்றுக்குன்னு நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்களாம் சொல்லி குறி சொல்லி அப்படிலாம் பணம் பண்ணுறவங்களாங்கிறாங்க. பில்லி சூன்யம் ஏவல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. என் பாதகதி இல்லை. பித்தியாருக்கு உதவுறதுக்கு பில்லி சூன்யம் வைக்கிறவங்க யாரும் உதவ முடியாது. இவருக்கு நல்லது பண்ணுறன்ட்டு உங்களுக்கு கெட்டது பண்ணுறது, உங்களுக்கு நல்லது பண்ணுறது இவருக்கு கெட்டது பண்ணுறது. ஒருத்தர் கெட்டது ஒருத்தர் நல்லது பண்ணுறது பேர் நல்லது. ரெண்டு பேருமே நல்லது பண்ணணும்.
அதுக்கு அந்த மாதிரி பாதையெல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது. ஆனால் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் மந்திரவாதிகிட்ட கூட போய் மாட்டிக்கலாம் வாய்ப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.